முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்று நடு இரவில் உனக்கு ஒரு அழைப்பு மணி வரப்போகின்றது. ஆரப்பா சொல்கிறீர்கள், எனக்கு ஏன் இந்த நடு இரவில் அழைப்பு வர வேண்டும்? அதிர்ச்சி அடையாதே தங்கமே. திடீர் என்று உன்னுடைய விரும்பியவரிடமிருந்துதான் உனக்கு நடு இரவில் அழைப்பு வரப்போகின்றது. அதிர்ச்சி அடையாமல் நீ அவருடன் பேசு. நிச்சயம் உனக்கு அந்த சத்தம் கேட்கும். வாழ்க்கையில் எவ்வளவோ துயரங்களை நீ சந்தித்த போதிலும் என்னை மறக்காமல் என்னுடைய நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கையில் நான் எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன்? ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும். அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் தங்கமே. உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் எப்போதும் என்றென்றும். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போதும் அவமானப்படுத்தும் போதும் அந்த காயத்தை நான் உனக்கு குணப்படுத்துகின்றேன். அவர்கள் முன்னே உன்னை உயர்த்தி காட்டுவேன். நம்பிக்கையோடனும் பொறுமையுடனும் காத்திரு. நான் உன்னுடன் கண்ணுக்கு புலப்படாமல் வருவேன். நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது தங்கமே. நானே அங்கு உன்னை காத்து கொண்டு அமர்ந்து உள்ளேன். நீ எங்கு இருந்தாலும் என் நினைவில் எப்போதும் நீ உன் பக்கத்தில் நான் இருப்பேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன. அதற்கு முன் எச்சரிக்கையாகத்தான் இன்று நடு இரவில் உனக்கு ஒரு அழைப்பு மணி காத்திருக்கின்றது. உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும். நல்லதே நடக்கும். யாம் இருக்க பயமேன் உனக்கு. ஓ முருகா.